கிருபையால தேவன் இந்த இல்லத்தை நமக்கு கொடுத்து இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளை சகோதரருடைய எழுத்துக்களை கொண்டதான சில வியாக்கியானங்களை நாம் கவனிக்க தேவன் ஒரு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி கூறலாம். கடந்த வாரத்தில் கூட நம்ம அநேக விஷயங்கள் நம்முடைய ஸ்டடியில் நம்ம பார்க்கும்போது அறுவடை குறித்ததான விஷயங்களில் குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை என்ன கவனிச்சோம்னா, பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஒரு வல்லமையை இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்ததை கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு வகையில் இந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனித்தோம். என்னன்னா, நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் சகோதரர் எந்த அடிப்படையில் இந்த காரியத்தை நமக்கு முன் கொண்டு வரார் அப்படின்னும் போது, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியை இலவசமாக பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை இலவசமாக நீங்கள் கொடுங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் சகோதரர் அந்த ஒரு வசனத்தை நம்ம கொண்டு வந்தார். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அதே ஒரு வசனத்தை மையப்படுத்தி தான் சகோதரர் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்குறார். ரீப்ரிண்ட் 45:83 மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு வார்த்தைகளை கொடுக்குறாரு. இதில் குறிப்பாக நம்ம என்ன கவனிக்க போறோம்னா, அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான பணி என்னவா இருந்தது, அப்போஸ்தலர்களுடைய பணி என்னவா இருந்தது. ஸோ அந்த பணியில எது முக்கியம் வாய்ந்ததா இருந்ததுன்றதான் சகோதரர் கொஞ்சம் விஷயங்களை பேசுறார். ஓகேங்களா. ஸோ கிறிஸ்து அவர் அற்புதம் அடையாளம் பண்ணக்கூடிய பணிகள் மற்றும் தேவனுடைய இயேசு கிறிஸ்து மெசாயா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே அவருடைய தேவனுடைய சித்தமா இருந்ததா அப்படின்றத பார்க்குறோம். அது ஆன பிறகு முக்கியமான ஒரு நோக்கம் என்னவா இருந்தது, கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்றா எழுதுறார். ஓகேங்களா. ஸோ மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இவ்வளோ விஷயத்தை, இவ்வளோ ஒரு வல்லமைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தார் இல்லைங்களா. ஸோ அதால சொல்றாரு, இதை உங்களுக்கு இலவசமா நான் கொடுத்தேன். ஏன்னா நீங்க அதை என்ன பண்ணுங்க, சுயமா சம்பாதிக்கல, இலவசமா கொடுத்த. அதை இலவசமா நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நீங்க சுயமா சம்பாதிக்க வரைக்கும் நீங்க இதை இலவசமா செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர. சரி. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த விஷயங்களை செய்யறதை பத்தி பேசுறாரு. சகோதரர் அதை படிக்கலாம், வாசிக்கலாம். இயேசு ஒரு வருடத்திற்கு மேலாக பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும்போது தம்முடைய பின்னடியார்களின் 12 பேரை தம்முடைய பிரதிநிதிகளாக அனுப்பப்படும் அப்போஸ்தலர்களாக நியமித்தார். அவர்களை இருவராக யூதேயா முழுவதும் அனுப்பி வைத்தார். அவர்கள் பிதாவினால் இன்னமும் நியமிக்கப்படவில்லை. அவர்கள் உன்னதத்திலிருந்தே வரும் பரிசுத்த ஆவியை இன்னமும் பெற்றுக் கொள்ளவில்லை. மற்றும் 2 வருடங்களுக்கு பிற்பாடு பெந்தெகோஸ்து நாள் வரும் வரையிலும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு பரிசுத்த ஆவி இன்னமும் வழங்கப்படவில்லை, ஏனெனில் அதுவரையில் இயேசு மகிமை அடையவில்லை. 7ஆம் அதிகாரம் 39. இவ்வளவு விஷயங்களை இங்க கொண்டு வரார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ஆரம்பம் அங்க கலிலேயால ஆரம்பித்த நாள்ல ஏறத்தாழ 1 வருடம் அவர் அப்போஸ்தலர்களை நியமிக்கல என்று ஒரு கருத்தை கொண்டு வரார். ஓகேங்களா. 1 வருட காலம் அவர் ஒண்டியா அவருடைய காஸ்பல் மினிஸ்ட்ரியை பண்ணியிருக்கிறார். அது ஆன பிறகுதான் 12 அப்போஸ்தலர்களை அவர் நியமித்து மீதி இருக்கக்கூடிய 2 வருஷம் அவங்களுக்கு சில வேலைகளை கொடுத்ததை நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இருக்கக்கூடிய வாழ்நாட்கள் ரொம்ப குறுகியதா இருந்துச்சு இல்லைங்களா. 3.5 வருஷ காலம் அநேக காரியங்களை செய்யணுமா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தனியா அந்த விஷயங்களை செய்ய அங்க சித்தம் இல்லாதபடியால் இந்த அப்போஸ்தலரை கொண்டு இன்னும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துறதுக்காக அப்போஸ்தலர்களை என்ன பண்ணாரு, நியமித்தார். அதான் அங்க சொல்றாரு, 2 என்ன பண்ணாங்க, கிறிஸ்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதற்காக அவரு அனுப்பினார். அவர் அனுப்பும் போது அவங்க கிட்ட விசேஷமான ஒரு வல்லமை என்ன கொடுத்தாருன்னா, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா. ஸோ நீங்க ஸ்வஸ்தமாக்குதலுடைய வரத்தை கொடுத்தாரு.
பேய்களை ஓட்டக்கூடிய வரத்தை கொடுத்தாரு. இது எல்லாமே அவர்கிட்ட இருந்த ஒரு வல்லமைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அது போன வாரத்தினுடைய படிக்கிறதுல நம்ம பார்த்தோம் எப்படி அது அங்க செயல்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எதற்காக இங்க சகோதரர் கொண்டு வர்றாருன்னா, பிதாவால் இவர்களுக்கு இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகம் பெறவில்லை. ஏன் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய பணியை செய்து முடித்து வெற்றிகரமாக தேவனிடத்தில் அவர் போனாதான் அவர் பரிசுத்த ஆவியை இறங்கலாம் இந்த பூமிக்கு அவங்க சிஷ்யர்களுக்கு கொடுக்க முடியும். அதான் சகோதரி வாசிச்சாங்க. அந்த யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை மையப்படுத்தி தான் இந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் சகோதரர். 7:39 யோவான். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னமும் அருளப்படவில்லை. சரி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இங்க ரொம்ப கிளியரா கொண்டு வந்துட்டார். பரிசுத்த ஆவி ஏன் இன்னும் கொடுக்க போய் அவங்களுக்கே தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கல? தேவன்கிட்ட ஜெபிச்சு இந்த 12 என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராக ரெடி பண்ணார். ஸோ அப்படி இருக்கும் போது தேவன் இவங்களுக்கே டைரக்டா கொடுத்துருக்கலாமே அவங்களுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியனா. அங்க நமக்கு ஒரு ஆன்சர் நமக்கு இந்த வசனத்துல கிடைக்குது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்த ஒரு உத்தேசம் அல்லது இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை அவர் பூர்த்தி செய்து தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்ற பிறகுதான் பரிசுத்த ஆவியினுடைய அருள் தேவன் கொடுப்பார். அதுதான் சொல்றாரு இல்லைங்களா? அந்த விஷயத்த சொல்லும் போது, நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு இதை நம்ம லிட்டரலா எடுக்கிறாங்க சில பேர். ஆனா என்னன்னாக்கா, அவருக்கு கொடுத்த பணியில அவர் உண்மையும் உத்தமமா இருந்தாதான் அந்த பரிசுத்த ஆவி தொடர்ந்து அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு வரும். அதுதான் அங்க கொண்டு வர. கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அவருடைய ஞானஸ்தானத்தின் போது அவருக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவி வழங்கப்பட்டபடினால் அப்போஸ்தலர்கள் வியாதிஸ்தர்களை சுத்தமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு தம்முடைய சொந்த விசேஷமான வல்லமைகளையே இயேசு கொடுத்தார். ஆனால் அவரை போன்று அவர்களுக்கும் சரீர உபாதைகளை சுத்தப்படுத்துவது மாத்திரம் பிரதானமானவர்களாக இருக்கவில்லை. கர்த்தர் இயேசுதான் ராஜா என்றும் நீண்ட காலம் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என்றும் அப்போஸ்தலர்கள் பிரகடனப்படுத்த வேண்டியிருந்தது. மற்றும் தங்களுடைய தேசம் தொடர்புடையதான அவருடைய மத்தியஸ்தர் ராஜ்யத்தின் ஸ்தாபிப்பு அண்மையில் காணப்படுகின்றது என ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதான் இருந்தது. இந்த செய்தியானது அனைத்து யூதர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு இசைவாகவும் இருந்தது. ஏனெனில் இஸ்ரேலர்கள் மூலம் பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக இஸ்ரேலர்கள் நூற்றாண்டுகளாக காத்து கொண்டு இருந்தனர். ஓகே, என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர் அடுத்ததாக என்ன கொண்டு வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் விசேஷமான அந்த ஒரு வல்லமையை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிந்தனை எனக்குள்ள ஒரு சிந்தனையை நம்ம எப்படி யோசிக்கிறான்னா, இயேசு கிறிஸ்துவானவருக்கு தேவன் வல்லமையை அவர் பரலோகத்தில் இருக்கும்போது கொடுக்கலையா அப்படின்னு யோசிச்சோன்னா என்ன பண்ணலாங்க சரிங்களா? மனுஷனை உருவாக்கக்கூடிய வல்லமையே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஒரு என்னங்க லோகாசா இருக்கும் போது அவருக்கு என்ன பண்ணிட்டாருங்க? லோகாசா இருக்கும் போது தேவனுடைய வல்லமைய என்ன பண்றாருங்க இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தபடியால் தான் அங்க என்னங்க இந்த சிருஷ்டிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர் கொடுத்தார் தேவன். இங்க வந்துதான் அவர் கொடுத்தாருன்றது இல்லைங்க, அங்க பரிசுத்த ஏன்னா இங்க எந்த நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்துல உண்மையும் உத்தமமா இருந்தபடி இங்க என்ன பண்ணிட்டாருங்க, அங்க தேவனால் அந்த ஆவிய என்ன பண்ணாங்க வாங்கினாரு, இங்க சுயமாக சம்பாதித்தார் இல்லைங்களா? கிரைஸ்ட் அங்க தேவன் கொடுத்ததால தான் அந்த காரியங்களை செய்தாரு. பூமிக்கு வந்த மேல அவர் என்னங்க உண்மையும் உத்தமமா இருந்தபடியால் அவரு அதை சம்பாதித்தார். அததான் இப்போ அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கிரைஸ்ட் டைம்ல அதை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா எப்போ தேவனுக்கு உண்மையும் உத்தமமா சபை என்னங்க முழுமை அடைகிறதோ அப்போ அவங்க சுயமா அதை என்ன பண்றாங்க சம்பாதிச்சு சொல்றாங்க. இதுதான் ஒரு தாட். அது எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா யூ கேன் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இங்க என்ன எதுக்காக இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைய இயேசு கிறிஸ்து
அங்க அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம போன வாரத்தினுடைய ஸ்டடியில நம்ம பார்த்தோம். அநேகருக்கு ஒரு ஒரு உற்சாகத்தையோ இல்ல ஒரு எதிர்பார்ப்பையோ இல்ல ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு காரியங்கள் அங்க நடக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு வசனத்தை யூதர்கள் மத்தியில தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசித்தி பண்ணோம் அல்லது அங்க பிரச்சாரம் பண்ணோம்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் அங்க என்ன ஆகணுங்க, ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு சொத்தமாக்குதல் நடக்கணும். அந்த அந்த ஒரு வல்லமையை பார்த்துதான் இங்க பேசக்கூடியவர்களுடைய வார்த்தைய அவங்க நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் செய்தாங்க தவிர முற்றிலுமாக அவங்க வந்த மெயின் மிஷனு சுத்தமாக்குதல் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட கொண்டு வர. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அதே அப்போஸ்தலர்கள் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க போய் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் மெயினா என்ன ஒரு விஷயத்த அங்க ஆரம்பத்துல அங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு வெளிப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இத்தனை காலமாக யூதர்கள் என்னங்கோ காத்திருந்த மெஸ்ஸாயா என்றத அங்க என்ன பண்ணாங்க, வலியுறுத்தினாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை கண்டினியூஸா படிச்சுட்டு வந்தீங்கன்னா எங்க போனாலும் அப்போஸ்தலருடைய ஃபர்ஸ்ட் மிஷன், செகண்ட் மிஷன், தேர்ட் மிஷன் பவுலுடைய பாத்தீங்கன்னா அங்க கூட பவுல் கூட பர்னபா கூட என்ன பண்ணாங்க, அநேக அற்புதங்களை பண்ணாங்க. அங்க அவங்களுடைய சாட்சிகளை பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் இஸ் தி மெஸ்ஸாயா இதை தான் வெளிப்படுத்தினாங்க. ஆனா அதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான பணியை செய்தார்கள்னு இங்க சகோதரர் இன்னொரு விஷயத்தை கொண்டு வராங்க, வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற அறிவிப்பின் மீது கவனத்தை ஈர்ப்பதற்கு இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களின் அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டன. சிம்பிள் பாருங்க, ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ எதற்காக இயேசுவும் அப்போஸ்தலர்களும் இந்த அற்புதங்களை நிகழ்த்தினார்கள்னா தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றத அந்த ஒரு வார்த்தைகளை அவர்கள் மனதிலே பதிவாக்குறதுக்காக இந்த காரியங்களை செய்தார்கள். ஓகேங்க. மத்திய 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவான் ஸ்நானனுடைய செய்திக்கு இசைவான கர்த்தருடைய செய்தியானது உத்தம இஸ்ரவேலர்கள் அனைவரையும் விழிக்க பண்ணுவதற்கும் மற்றும் இயேசுவே ராஜாவென அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்குமே அப்போஸ்தலருடைய செய்தி புறஜாதிகளுக்கோ அல்லது தங்களது அயலார்களால் இருக்கும் கலப்பின் ஜனங்களாகிய சமாரியர்களுக்கு கூட அல்ல என்றும் அப்போஸ்தலர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். ராஜ்யத்திலும் அதன் மகிமைகளிலும் பங்கடையத்தக்கதாக யூதர்கள் மாத்திரமே தங்களுடைய இருதயங்களையும் மனங்களையும் ஆயத்தமாக்கிக் கொள்ள உண்மையில் அழைக்கப்பட்டவர்கள் ஆவார். காணாமற் போன ஆட்களாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு மாத்திரமே அப்போஸ்தலர்களின் செய்தி காணப்பட்டது. ரொம்ப கிளியரா ஒரு கன்க்ளூஷன் என்ன கொண்டு வர்றாருன்னா, இந்த அற்புதம் அடையாளங்களுடைய நோக்கமே தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கணும். அதான் கிரைஸ்ட் அவருடைய வார்த்தைய ஃபர்ஸ்ட் வேதத்துல பதிவாய்க்கிற வார்த்தையே என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இதுதான் அவருடைய மெயின் மிஷன் இந்த ஒரு பூமியில அவர் வந்த பிறகு. ஸோ அந்த மிஷனை தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, கண்டினியூ பண்றாங்க. அதுல என்ன ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனா போடுறாங்கன்னா, கிரைஸ்ட் தான் நீங்க காத்திருந்த மெஸ்ஸாயா. இத ஃபவுண்டேஷன் போட்டு அவர் தான் உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார், அவர் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாருன்ற ஒரு விஷயத்த ஏற்கனவே யூதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, விசுவாசித்து இருந்தாங்க இல்லைங்களா. மெஸ்ஸாயா தான் எங்களை விடுவித்து ராஜ்யத்தை அவர் கட்டி எங்களை ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவாருன்னு யோசித்தாங்க. அந்த விஷயம் அங்க நிச்சயமா நடைபெறும். ஆனா இந்த ஒரு இயேசு கிறிஸ்து மூலமா தான் அது நடைபெறும் அப்படின்ற செய்தியை தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா அநேக இடத்துல என்னங்க அவங்களுக்கு குத்துற மாதிரி சில விஷயங்களை பேசுவாங்க அப்போஸ்தலர். என்னன்னாக்கா, இப்படியாப்பட்ட ஒரு மெசாயாவை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சிலுவையில் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க இப்ப கூட மனம் திரும்பினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இதான் அங்க அவங்களை ஸ்தபிக்கவோ அல்ல அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்டாவோ இல்ல, நீங்க இப்ப கூட மனம் திரும்பினீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களது. அந்த ஒரு விஷயத்தை தான் எங்க சகோதரர் கன்க்ளூட் பண்ண என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த யுகத்தின் அறுவடையில இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை அங்க அவரு அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு கவனிக்கும் போது அது எல்லா யூதர்களுக்கும் அல்ல,
அந்த கால சமயத்தில தேவ வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஏற்ற இருதயம் கொண்டவர்களை மட்டும் தான் அந்த தேவன் என்ன பண்ணாருங்களாம் கண்டுபிடிச்சாராம். அதான் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. எல்லா நேஷன் ஆஃப் இஸ்ரேலுக்கும் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு வந்தாரு. ஆனா அந்த யூத யுகத்தினுடைய ஒரு கால சமயத்துல அந்த யூத சமுதாயமானது என்னங்க நல்ல இருதயத்திலே அவர்கள் இராமல் இருந்தபடியால் அந்த அறுவடையில அந்த நல்ல உள்ளங்களை மாற்ற என்ன பண்ணிட்டாங்க, அவர் செலக்ட் பண்ண. அதான் அந்த நல்ல உள்ளங்கள் கூட கிறிஸ்துடைய சமயத்துல என்னங்க யூதர்களாக மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க புறஜாதியார்கிட்ட போகிறதுக்கு அங்க அனுமதி இல்லாத இருந்ததை அந்த சகோதரர் கன்க்ளூட் பண்றாங்க. ஓகேங்களா, சரி கண்டினியூ பண்ணலாம். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பிராணத்திற்கு எவ்விதமான முன்னேற்பாடும் செய்ய வேண்டாம், அதாவது பணமோ அதிகப்படியான வஸ்திரங்களையோ கொண்டிருக்க வேண்டாம் என்று கூறப்பட்டிருந்தார்கள். அவர்களை அனுப்பின ஆண்டவர் மீது அவர்கள் முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும் என்பது தொடர்பான படிப்பினையை அவர்கள் கற்க வேண்டியதாக இருந்தது. ஓகேங்க. ஸோ இங்க என்னன்னாக்கா இப்போ அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய விதானத்தை அல்லது எப்படி அந்த ஊழியத்தை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது கிறிஸ்து அவங்களுக்கு சில என்ன பண்றாங்க ஆலோசனைகளை கொடுக்குறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. எதை எடுத்துட்டு போகணும், அங்க போற இடத்துல எப்படி நீங்க இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்து முன்னெச்சரிக்கையாவே கொடுத்தார். ஸோ எதுக்காக இவங்க இவ்வளோ அன்பிரிப்பேர்டான ஒரு ஜெர்னிக்குள்ள போகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா முழுக்க முழுக்க தேவன் மேல் இவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கணும். அதான் கிறிஸ்துவனுடைய முக்கியமான உத்தேசம் இல்லைங்களா. ஒரு ஆர்கனைஸ் இல்லாத இல்லைங்களா, எந்த ஒரு பிளானிங் இல்லாம இல்லைங்களா, அவங்க பண பைய எடுத்துட்டு போகக்கூடாது, கையை எடுத்துட்டு போகக்கூடாது, எல்லாம் சொல்லும் போது எந்த ஒரு ஆதாரத்து மேல இவங்க சாட்சியாக அங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேவனுடைய என்னங்க வழி நடத்துதல் தான் அங்க இருக்கணும்ன்றத அங்க அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொண்டு வந்தார். ஸோ அப்படி இருந்தா இவங்க என்னங்க ஒரு பிச்சைக்காரர்களை போல தேவ ராஜ்யத்தை அறிவிக்கணுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அதுதான் சொல்றாங்க. அவர்கள் வீடுகள் தோறும் தேவர்களுக்காக கேட்கும் பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடாது, மாறாக அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியம் மற்றும் தேவனுக்கான வேலை மற்றும் மெசியாவின் ஸ்தானாதிபதிகளாகிய தங்களை பற்றியதுமான மரியாதையை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு பட்டணத்திலும் மிகவும் பாத்திரமானவர்களாகவும் மிகவும் பரிசுத்தமாகவும் மிகவும் மாற்றற்ற ஜனங்களாக இருப்பவர்கள் யார் என்று விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்படிப்பட்டவர்களே ஒரு வேலை ஐஸ்வர்யவான்களாகவோ அல்லது தரித்திரவான்களாகவோ இருப்பினும் இவர்களே விசேஷமாக அப்போஸ்தலர்களுடைய செய்தியில் நாட்டம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். மேலும் அப்போஸ்தலர்களின் செய்தியை ஏற்றுக்கொண்ட இப்படிப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்களால் அறிவிக்கப்பட்ட ராஜ்யத்துக்குரிய ராஜாவினுடைய பிரதிநிதிகளைப் போல அப்போஸ்தலர்களை நடத்துவதிலும் உண்மையின் சந்தோஷம் கொள்வார்கள். பாத்தீங்களா. சோ கிறிஸ்து இப்படி ஒரு குறைபாடோடு நீங்க போனோம் அப்படின்றது அவங்க வீட்டுக்கு வீட்டு பிச்சை வாங்கி அவங்க ஊழியத்தை செய்யணும்ன்றது இல்ல. அவங்க சொல்றாங்க வித் கிரேட் டிக்னிட்டி அப்படின்றாங்க. ஏன்னா தேவனுடைய பிரதிநிதியாக தேவன் இவர்களை அனுப்புறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அவருடைய வாழ்க்கையில இததான் அவரு வலியுறுத்திட்டு வந்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களையே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தை தான் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கும் போது கூட அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்கணுங்களா, ஸ்தானாதிபதிகளாக they are ambassadors of God. ஸோ இப்படிதான் நீங்க போகணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ அங்க போகக்கூடியவங்க ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போகும்போது அவங்களுடைய விஷயங்கள் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா யாரெல்லாம் இல்லைங்களா பரிசுத்தமாய் காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் என்னங்கோ அவர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய நிலைமையில நீதியா வாழ்கிறார்களோ இவங்க கண்டுபிடிக்கணுமா இருந்துச்சு. அதுல தரித்திரர்களாகவும் இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம். ஏன் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை கேட்கறதுக்கு மனம் உள்ளவர்களா இருப்பாங்க. இதுதான் கண்டிஷன். அப்படி மனம் உள்ளவர்கள் பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாய் வந்திருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களை அதிகமா கௌரவிப்பார்கள். ஓகேங்களா? சோ அதால நீங்க எடுத்துட்டு போறதெல்லாம் என்னங்க தேவையில்லை. தேவன் அப்படியாப்பட்ட ஜனங்களை கொண்டு உங்களை அவர் வழி நடத்துவார் என்ற ஒரு விஷயத்தை தான் கிரைஸ்ட் அங்க அவங்களுக்கு ஒரு உபதேசமா கொடுத்தார் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்துல போகும்போது ஒருவேளை எங்கேயாச்சும் அந்த ஒரு காரியம் நடக்கலைன்னா நீங்க என்ன செய்யணும்ன்றத கூட கிரைஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டார். அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. இப்படியாக அடுத்த ஊருக்கு போக அப்போஸ்தலர்கள் ஆயத்தப்படும் வரையிலும் அவர்கள் காணப்படும் ஊரில் விருந்தாளிகள் போல தங்க வேண்டும். ஒரு வீட்டிற்குள் அப்போஸ்தலர்கள் பிரவேசிக்கும் போது அவர்கள் வீட்டாரை மரியாதையான விதத்தில் வாழ்த்தி அவர்களுக்கான அழைப்பின் நோக்கம் குறித்து அறிவுரை கூற வேண்டும். ஒருவேளை சமாதானத்துடனும் இருதயபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அப்போஸ்தலர்களுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். இப்படியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அப்போஸ்தலர்கள் தங்களது நம்பிக்கையையும் அமைதியையும் இழந்துவிடக் கூடாது. மாறாக அவர்கள் கடந்து போய் செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கும் அச்செய்திக்கான பிரதிநிதிகள் தாங்கள் என ஏற்றுக்கொள்வதற்கும் அதிகம் பாத்திரமாய் இருக்கும் இன்னொருவரை தேட வேண்டும். அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஓர் ஆசீர்வாதம் அடைவார்கள். அப்போஸ்தலர்களையும் அவர்களது செய்தியையும் மறுக்கின்றவர்கள் ஒரு மாபெரும் சாக்கியத்தை இழந்து போய் விடுவார்கள். அவங்க ரொம்ப கிளியரா என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வராட்டா, போற இடத்துலலாம் ஒரு பெரிய வெல்கம் இருக்காது. போற இடத்துலலாம் ரொம்ப உங்களை பாசமா பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி சூழ்நிலையில சகோதர சகோதரிகளே சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இன்னொரு ஒரு வீட்டுக்கு அல்லது இன்னொரு கிராமத்துக்கு போற வரைக்கும் தேவன் உங்களை வழி நடத்துற வரைக்கும் நீங்க போயிருக்கக்கூடிய வீட்டுல நீங்க எப்படி இருக்கணுமா? ஒரு விருந்தாளியை போல இருக்கணும் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்னொரு ஒரு வீட்டுக்கு என்ட்ரு ஆகும்போது உங்களுடைய சுபாவம் என்னவா இருக்கணும்? ரொம்ப முக்கியமா ஒரு பாயிண்ட் சகோதரர் கொண்டு வராங்க இல்லைங்களா? சோ அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? சோ நாம வந்து தேவனுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிசம் எல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? அங்க போனாக்கா தாழ்ந்து அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும்படியான ஒரு குணங்களை நாம் காண்பிக்க வேண்டும். கேட்கக்கூடிய ஒரு தன்மை வர வேண்டியதாக ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணுங்க, அமைத்து கொடுக்கணும். அதுதான் ஹியூமிலிட்டி இல்லைங்களா? அதுதான் அந்த மனத்தாழ்ச்சி. அதான் அங்க கொண்டு வர்றாரு பாருங்க. அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே, ஒரு ஒரு அந்த அந்த ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போது நீங்க அவங்கள வரவேற்று அவங்களுக்கு சில உபதேசங்களை கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் என்னவா இருக்கு, இந்த சூழ்நிலையில நாங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன இல்லைங்களா? சோ அறுவடையினுடைய ஒரு நாட்களில வந்திருக்கிறோம். நீங்க இப்ப மனமாறி தேவனுடைய என்னவோ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்கு நீங்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுதான் சொல்றாருங்க, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த கால் இல்லைங்களா? அந்த அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஒரு அர்ஜென்சி என்ன, இதுதான் நீங்க அங்க சொல்லணும். ஒருவேளை அந்த வீட்டுல அப்படியாப்பட்ட ஒரு மனநிலைமை இல்லாத இருக்கக்கூடியவர்கள் மத்தியில நீ என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணணும், தூஷிச்சு இல்லைங்களா? அங்க சொல்றது இல்லைங்களா? அங்க சொல்றாரு டோன்ட் என்ன பண்றாங்க, அங்க வந்து ஒரு தூஷணமோ இல்லது நீங்க கேட்கல அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அசமாதானத்தோட நீங்க வெளியே வராதீங்க இல்லைங்களா? அப்படி கேட்கக்கூடிய மனம் நிலைமை இருக்கக்கூடிய ஒரு வீட்டை நீங்க தேட வேண்டியது உங்களுடைய ஒரு 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 கடமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார் சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அங்க சொல்றாரு, டு நாட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்களா? உன்னுடைய கான்ஃபிடன்ஸையோ உன்னுடைய என்ன பரிசுத்தையோ நீ என்ன பண்ண உஷாரா வைத்துக்கோ. இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பிரதிநிதியா இருக்கிறீங்க, நீங்க பிரதிநிதியாக இருக்கக்கூடியது தேவனுடைய நாமத்தை அங்க என்னங்க பிரசித்தி பண்ணக்கூடியவர்களா இருக்கிறீங்க. தேவன்னா இப்படிதான் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை அங்க நீங்க என்ன பண்ணுங்க, யூ ஹேவ் டு ஷோ. ஸோ அதனாலதான் நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லைனாக்கா அங்க நீங்க சைலண்டா என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஹவுஸுக்கு நீங்க விஷயத்தை செய்யுங்க அப்படின்றது கொண்டு வரார்.
ஸோ அங்க கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார் இல்லைங்களா. தொடர்ந்து அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு அந்த ராஜ்யத்துக்குரியதான ஒரு செயல்பாடுக்குள்ள கொண்டு போற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். எப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ அப்ப அந்த ஆசீர்வாதத்தை அந்த யுகத்திலே அவர்கள் இழக்கக்கூடியவர்களா இருந்தார். ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும் போது இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயத்தை குறித்து பேசுறாங்க, வாசிக்கலாம். ராஜ்யத்தின் சுவிசேஷம். உண்மையில் ராஜ்யம் இன்னமும் வராதிருக்க நமது கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அறிவிப்பது ஏன் என்றும், கர்த்தருடைய கட்டளைகளின்படி அக்கட்டளைகளை பின்பற்றுபவர்கள் இன்னமும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என ஜெபிக்கும் வருவது ஏன் என அநேகர் யோசித்திருக்கக்கூடும். இதை புரிந்து கொள்வதற்கென்பது இன்று தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு வரும் வேதாகமத்தின் அநேக காரியங்களையும் புரிந்திட உதவும் திறவுகோலாய் இருக்கும். ஆகவே இக்காரியத்தை குறித்து கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்க வேண்டியுள்ளது. ஓகே. சோ இப்போ இயேசு கிறிஸ்து பேசின தேவனுடைய ராஜ்யமும் அப்போஸ்தலர்கள் பேசின தேவனுடைய ராஜ்யமும் இம்மீடியட்டா அது எஸ்டாப்ளிஷ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லைங்களா. சோ ஏன் இவ்வளோ வலியுறுத்தி இந்த விஷயங்களை பேச வேண்டியதா இருந்தது. சோ அதே போல அங்க நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ஜெபத்திலே கூட அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்னா, உமது ராஜ்யம் வருவதாக. சோ அந்த ஒரு நிலைமையில அவர் சொல்லிக் கொடுக்கும் போது ராஜ்யம் வராத இருக்கக்கூடிய ராஜ்யத்தை குறித்து இவ்வளோ விஷயங்களை ஏன் சொல்ல வேண்டியதா இருந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட கொண்டு வர்றாரு. சோ அதுக்கு என்ன விஷயத்த பேசுறாருன்னா, அந்த ராஜ்யத்தை குறித்ததான ஒரு முக்கியமான மையமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டோம்னா பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த ராஜ்யத்துக்குரியதா இருக்குதுன்ற ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம வந்துடலாம். இதுதான் அதனுடைய கீ அப்படின்ற. அப்பதான் அந்த ராஜ்யத்தினுடைய விஷயங்களை எப்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம்னாக்கா, அந்த ராஜ்யத்தினுடைய விஷயங்களை நாம புரிய ஆரம்பிக்கணும்னா தேவனுடைய ராஜ்யம் ஒன்று என்பதை நாம என்ன பண்ணணும். நம்ம இப்ப பார்த்து எத்தனையோ கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ்ல இப்பதான் ராஜ்யம் இருக்கு, வேற ஏதோ ராஜ்யம் வரப்போகுதுன்றாங்க இல்லைங்களா. நீங்க பாத்தீங்கன்னா அநேக டினாமினேஷன்ஸ்ல ராஜ்யமும் சமீபம் உங்க மத்தியில இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா கிரைஸ்ட். அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் எந்த ராஜ்யம் வரப்போகுது, ராஜ்யம் வந்துடுச்சே, கிரைஸ்ட் வந்து ராஜ்யம் வந்துடுச்சே அப்படின்ற சில தவறான சில கருத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ராஜ்யத்துல நடக்கக்கூடிய வல்லமையான காரியங்களை குறித்து அவங்க என்ன பண்ணலங்கோ, அந்த அறிவு ஏன் இல்லைன்னா ராஜ்யத்தை குறித்ததான ஒரு உணர்வு அல்லது சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அங்க இல்லாது இருந்தது. அதுதான் கொண்டு வர இல்லைங்களா. அதுதான் அங்க கொண்டு வரலாம் சகோதர சகோதரிகள். கொண்டு வரும்போது சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்ட் த கீ ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது அந்த ராஜ்யத்தை குறித்ததான ஒரு விஷயங்களை புரிஞ்சிட்டோம்னா அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு என்ன வருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு கொண்டு வர சகோதர சகோதரிகள். ஸோ அந்த ராஜ்யத்தை குறித்ததான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கிட்ட இல்லைன்னா சில விஷயங்களை இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னு சில காரியங்களை நம்ம கிட்ட பேசலாம், வாசிக்கலாம். இஸ்ரவேலர்கள் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஜாதியாருக்கும் கடந்து செல்லத்தக்கதாக தங்களை மிகவும் பெரியவர்களாக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக இஸ்ரவேலர்கள் 16 நூற்றாண்டுகளுக்கு மேலாக காத்துக்கொண்டு இருக்கின்றனர். யூத தேசத்திற்கு தேவனால் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் ஒருவேளை அவர்கள் ஆயத்தமாய் இருக்கும் பட்சத்தில் நிறைவேற்றுவதற்கான தேவனுடைய ஏற்ற வேலை வந்துள்ளது என கர்த்தர் தமது அப்போஸ்தலர்கள் மூலம் குறிப்பிட்டார். அவர்கள் ஆயத்தமாய் இருப்பதற்கு அவர்கள் பரிசுத்தமான ஜனமாக காணப்பட வேண்டும். அவர்களுக்கு அறிவுரை கூறவும் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் என பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே மோசேயின் மூலமாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணமான உடன்படிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இப்பொழுது இயேசுவுக்குள் கொஞ்சம் முன்பு யோவான் ஸ்நானன் ஜனங்கள் மெசியாவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக்கத்தக்கதாக அவர்களுக்கு மனம் திரும்புதலையும் நியாயப்பிரமாணத்திற்கு இசைவான நிலையில் வருவதையும்
சீர்திருத்தத்தையும் குறித்து பிரசங்கித்தார். ஓகே, இங்க நம்ம என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ராஜ்யத்தை குறித்ததான ஒரு விவரத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருங்க, யூத யுகத்தின் ஆரம்பத்திலிருந்து அதை பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தை குறித்ததான அநேக விஷயங்களை அவருக்கு என்ன பண்ணாருங்க, அவங்களுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமும் ஒரு நீதியும் தேவைன்னா நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்ன்ற ஒரு காரியத்தை அங்கேயே கொண்டு வந்தார். மோசேவின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகு அவங்களை என்ன வலியுறுத்திட்டு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு இசைவாக நீங்க நடக்க முயற்சி செய்யணும் அப்படின்றத கொண்டு வந்தார். அதை எவ்வளோ செஞ்சுரிஸ்ன்னு பார்க்கும்போது 16 நூற்றாண்டுகளாக என்ன பண்ணிட்டாருங்க, இதை தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இந்த விஷயத்தை வலியுறுத்திட்டே வந்தார். அங்க இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் இருக்கலாம் இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்களை எழுப்பி அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துல முக்கியமான ஒரு பதவிக்காக என்னங்க தேவன் ஒரு விஷயத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அது காலமாக வந்து கடைசியில கிரைஸ்ட் வருவதற்கு முன்பதாக அங்க யோவான் தீர்க்கதரிசி கூட என்ன பண்ணிட்டார்னா, அந்த ராஜ்யத்தினுடைய என்னங்க ஒரு ரொம்ப அருகாமையில அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு விஷயங்கள் அங்க அந்த தேர்வு நடக்கக்கூடியதா இருக்கு, அதால மனம் திரும்புங்கள் இல்லைங்களா, அந்த ரிப்பென்டன்ஸ் அப்படின்றத அவர் ரொம்ப க்ளோஸா அப்ப இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கொண்டு வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது வெகு சிலர் இல்லைங்களா உண்மையான இஸ்ரவேலரா இருந்தார்கள். அவர்கள் மட்டுமே அங்க அந்த அறுவடையில அவர்கள் தேவனால் சேகரிக்கப்பட்டார்கள். அதான் கொண்டு வராங்க. சோ தான பிறகு இந்த விஷயங்களை சொல்லும் போது இன்னொரு காரியத்தை கூட சொல்றாங்க, வாசிக்கிறாங்க. அப்போது உலகத்தில் இருக்கும் ஜனங்களிலே அவர்கள் மிகவும் பயபக்தியுடைய ஜனங்களாக இருந்தும் அவர்களிலும் சிலர் மாத்திரமே உத்தம இஸ்ரேலர்களாக இருந்தனர். அதாவது இருதயத்தில் தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணம் பண்ணினவர்களாக காணப்பட்டனர். இதன் காரணமாக முழு தேசமும் தேவனுடைய வேலைக்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு பதிலாக அவர்களில் சிலரே பரிசுத்தமாய் இருந்தார் மற்றும் செய்தியையும் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் ஊழியத்தினுடைய முடிவில் சுமார் 500 பேர் மாத்திரமே பாத்திரமானவர்களாக காணப்பட்டார்கள் மற்றும் திரளான ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என கூக்குரலிட்டார்கள். இதற்கு தேவ நம்பிக்கை கற்ற பிலாத்து, ஏன் இவர் என்ன பொல்லாப்பு செய்தார் என்று வினவினார். ஆகவே மற்ற ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்கென தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு இஸ்ரேல் ஆயத்தமற்று காணப்பட்டது. ஓகேங்களா, நம்ம பார்க்கிறோம் யோவான் தீர்க்கதரிசி அநேக விஷயங்களை கொண்டு வந்தார் இல்லைங்களா. அந்த மெசையா வருவதற்கு முன்பதாக யோவான் தீர்க்கதரிசி கூட என்ன பண்ணார்னா, அந்த மெசையாவுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்தார். ஸோ எதற்காக பாதையை அமைத்து கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய எல்லா விதமான தவறான வழிபாடுகளை விட்டு தவறான இருதயத்தை விட்டுட்டு அவங்க பரிசுத்தமான இருதயமா மாற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்தார். ஆனா அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அவங்க இருதயத்துல தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு ஜனங்களாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தான் கொண்டு வந்தாரு. ஆனா அதுல எவ்வளவு பேரை தேவன் அந்த கால சமயத்துல அந்த அறுவடையில அவர் பார்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகு சிலர். அதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரெமனன்ட் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அந்த ரெமனன்ட் அப்படின்னும் போது ரொம்ப சிலர் தான் அங்க எனக்கு அந்த அறுவடையின் காலத்துல அவர் யூஸ் பண்ணாரு. ஆனா முழு தேசமும் அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும் போது அவர்களை இயேசு கிறிஸ்துவை மெசாயாவை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ராஜ்யத்துக்குரிய ராஜாவை அங்க சிலுவையில ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில சகோதர சகோதரிகளே, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஆகிறதுக்கு அந்த அறுவடையில அங்க தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனா அந்த அறுவடையில அவர்கள் வெகு சிலரை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அவர்கள் தான் உண்மையான இருதயத்துக்கு இருந்த ஒரு இஸ்ரவேலராக இருக்கிறார். அந்த விஷயத்தை குறித்து பேசுவார், வாசிக்கலாம். தேவன் இதை முன்கூட்டியே அறிந்திருந்தார் மற்றும் சொற்பானவர்கள் மாத்திரம் பாத்திரமாக காணப்படுவார்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கவும் செய்தார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு
அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த தேசத்தாரிடம் நமது கர்த்தர் கூறினார். மத்தேயு 21:43. மேலும் கர்த்தர் தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 நாள் முன்னர் இவர்களிடம், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மத்தேயு 23:38-39. ஓகே. சோ இங்க என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சோ இந்த வெகு சிலராக இவங்க காணப்படுவார்கள்னா தேவன் முன்கூட்டியே அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக இத என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படுத்தினாங்க. என்னன்னா அந்த யூத யுகத்தினுடைய முழுமையான ஒரு அறுவடைய அவங்க பார்க்கும்போது அந்த அறுவடையில வெகு சிலர் தான் அங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னவா அவங்களுடைய இருதயத்தை தயாரித்த நிலைமையில இருப்பாங்கன்னு அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட இந்த காரியங்களை கொண்டு வந்தார். அதுதான் கிறிஸ்து அந்த ஊழியத்தின் கடைசியில என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அவரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லிட்டாரு, இனி ராஜ்யத்தினுடைய ஒரு என்னங்க ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டு என்னங்க தேவன் விரும்பத்தக்கதான இருதயம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாருக்கு இது கொடுக்கப்படும். அதுதான் புறஜாதியாருக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அதெல்லாம் கொண்டு வராது இல்லைங்களா. The kingdom will be taken from you. அது மட்டும் இல்ல, அந்த விஷயத்தை நீங்க படிச்சுட்டு வரும்போது அந்த ராஜ்யத்தை எடுத்தாரு. ஆனா அவர் என்ன ஒரே ஒரு ஹோப்பை கொடுத்தாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க சிஸ்டர் வாசித்தாங்க மத்தேயு 23:38-39 அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, அந்த ராஜ்யம் உங்ககிட்ட இருந்து எடுக்கப்படும், எப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு விஷயத்த சொல்றாரு, blessed is he that cometh in the name of the Lord. எப்போ உங்க வாயிலிருந்து வருதோ அப்போ உங்களுக்கு ராஜ்யம் மறுபடியுமாக தேவன் உங்களுக்கு ரோமர் 11 வாசிக்கும் போது நம்ம கடைசியில பாக்குறோம் இல்லைங்களா, அந்த ஆசீர்வாதம் பின்ன திரும்புன்றது தான் அங்க பாக்குறோம். அந்த வசனம் வாசிக்கிறது 39 இருக்குங்களா, அது 38-39 23:38-39. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்குதான் வெயிட்டிங் இல்லைங்களா. கர்த்தருடைய நாமத்தினால் வருபவர் சோத்தரிக்கப்பட்டவர் உங்க வாயிலிருந்து வரணும். அது வரைக்கும் உங்களுக்கு உங்க வீடு என்னவா இருக்குங்க, பாழா இருக்கும். இதைதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அநேக சகோதரர்கள் தீர்க்க தரிசனங்களை பேசுறாங்க, இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து பேசுறாங்க. ஸோ இஸ்ரவேல் எந்த நிலைமைக்கு நெக்ஸ்ட் வரணும் அப்படின்னும் போது அல்டிமேட்டா இந்த வசனம் என்ன ஆகணுங்க, அங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வசனம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு தான் தேவன் அநேக கருவிகளை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா. ஸோ தங்களுடைய பலத்தினாலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய டெக்னாலஜியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தவிர முழுமையா இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸாயா என்று எப்ப ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போ அவர்களுக்கு ரோமர் 11 பார்க்கக்கூடிய மறுபடியுமாக இந்த பூமியில அவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும் போது அப்பதான் புதிய உடன்படிக்கை அங்க செயல்பாட்டுக்குள்ள வரும். அதான் கொண்டு வர வாசிக்கலாம். மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு முதலாவதாக அளிக்கப்பட்டிருந்த ராஜ்யத்தின் சாக்கியங்கள் அல்லது வாய்ப்புகள் பெந்தெகோஸ்தே நாள் முதல் ஆரம்பமான ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு மாற்றப்பட்டது. மாம்சீக வீட்டாரில் உள்ள உத்தம இஸ்ரேலர்கள் அனைவருக்கும் ஆவிக்குரிய வீட்டாரில் அங்கமாக்கும் சாக்கியம் அருளப்பட்டது. அதாவது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை அடைந்து சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் சேர்க்கப்படும் சாக்கியம் அருளப்பட்டது. இந்த சபையை குறித்து பரிசுத்தவானாகிய பேதுரு, நீங்களும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார். 1 பேதுரு 2:9. ஓகே. சோ அப்ப என்ன கொண்டு வர்றேன்னா கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய அநேகருக்கு தேவன் என்ன பண்ணாரு, வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து போன பிறகு கூட என்னங்க அங்க அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த நற்செய்தியை கேட்டு மனம் மாறக்கூடியவர்களுக்கு தேவன் அந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலர்களை நியமிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸை
கொடுத்தாரு. ஆனா வெகு சிலராதான் அந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலராய் மாற அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன் வந்தார்கள் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றாங்க அங்க சொல்லும் போது, எப்போ பெந்தெகோஸ்தே நாளில இயேசு கிறிஸ்துவின் ஒரு கிருபையால் அப்போஸ்தலர்கள் அந்த பெந்தெகோஸ்தே நாளில அவங்க கொடுத்த அந்த நற்செய்தியின் மூலமாக அந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலர்கள் வர ஆரம்பிச்சாங்க. இந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலர்கள் பெரும்பாலானவர்கள் புறஜாதியார். அந்த புறஜாதியாருக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது அந்த யூத யுகத்தினுடைய அறுவடையில மிகுதியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட யூதர்களுக்கு அந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலராய் மாறுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை அங்க பண்ணி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மாம்சீக இஸ்ரவேலருக்கு கூட இந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலராய் மாறும்போது தான் தேவன் என்ன பண்ணாருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு இல்லைங்களா. ஸோ தேவனுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தது மட்டும் அல்லாமல் சகோதர சகோதரிகளே, அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை என்னங்க தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். அங்கதான் ஆரம்பித்தது இந்த ஆவிக்குரியமான இஸ்ரவேலருடைய ஒரு வகுப்பாரா இருக்கக்கூடியதா இருக்கு. அதை குறிச்சு பேசுறாங்க பாருங்க சகோதரர்கள். ஆண்குறிய இஸ்ரேலில் இடம் பெறுவதற்கு பாத்திரமான அநேக யூதர்களை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆவிக்குரிய இஸ்ரேலில் நிறைவடைவது வரையிலும் தேவனுடைய தயவு மாம்சீக இஸ்ரேலர்கள் மீது மீண்டும் வரும் என அவர் வாக்குத்தத்தங்கள் அறிவித்துள்ள காலம் வரையிலும் பெயரளவிலான மாம்சீக இஸ்ரேலர்கள் தெய்வீக தயவினின்று விலக்கி போடப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ரோமர் 11:25-26 வசனங்கள் உத்தம இஸ்ரேலர்களுடைய ஆவியை உடையவர்களையும் தேவனுக்கு உண்மையாயிருக்கும் ஆவியை கொண்டிருக்கின்றவர்களையும் தேடும்படிக்கு ஒவ்வொரு தேசத்திற்கு கர்த்தருடைய உண்மையுள்ள அங்கங்கள் மூலம் அழைப்பு சென்றது. இப்படியாக மற்ற தேசத்தாரும் யூதர்களோடு கூட அந்த ஒரே ராஜ்யத்தின் அங்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை சூழ்ந்து பல வகையானவர்களும் சேர்த்து காணப்படுகின்றனர். ஆகவே தான் மில்லியன் கணக்கானவர்களை கொண்டுள்ள வெளி தோற்றமான அல்லது பெயர் அளவிலான சபைகள் காணப்படுகின்றன. மற்றும் இவர்கள் மத்தியில் உண்மையான சபையும் அங்கங்கே சிதறி காணப்படுகின்றன. என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்க ஆவிக்குரியமான இஸ்ரவேலர்களுடைய ஒரு வாய்ப்பை தேவன் ஆரம்பிச்சாரு. அதான் டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை கூட நமக்கு சகோதரர்கள் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஆவிக்குரியமான இஸ்ரவேலருடைய ஒரு எண்ணிக்கையை அல்லது ஒரு செலெக்ஷனை தேவன் ஸ்டார்ட் பண்ணி பெந்தெகோஸ்தில இருந்து அது ஒரு காலப்பகுதி வரைக்கும் அங்க இருக்கும். ஸோ அந்த காலப்பகுதி ஆன பிறகு இங்க நம்ம பார்க்கிறோம் ரோமர் 11 மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு ஆஸ் அ நேஷன் ஒரு நாடாக அவர்களை எழுப்பி அந்த வீழ்த்தெழுதலின் நாட்களில அவர்களை கொண்டுதான் அந்த ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாங்க இல்லைங்களா. அந்த ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிக்கும் போது அங்க முற்பிதாக்கள் அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்களாக அங்க இருப்பார்கள். ஸோ இவங்க இப்படியாப்பட்ட ஒரு நீதி உள்ள ஒரு ராஜ்யம் அங்க இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில ஆரம்பிக்கும் போது மற்ற உலகத்தார் எழுந்து வரும்போது அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, வாங்க நம்ம இஸ்ரேல் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய யூதர்கள்கிட்ட போய் நாம என்ன பண்ணாங்க, நாம உறவு வைக்கலாம் அப்படின்னும் போது அந்த நியூ கவர்னன்ட் இஸ்ரேல் மூலமா உலகத்தாருக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடியத பிரதர் நம்ம கொண்டு வரார். ஓகேங்களா. ஸோ அங்க இருக்கும் போது இங்க என்ன கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் அதுவரை ஆவிக்குரியமான இஸ்ரவேலுக்கு கூட தேவன் என்ன கவனிக்கிறார்னா, உள்ளத்துல தூய்மையா இருக்கணும், ஸ்பிரிட் ஆஃப் லாயல்டி அப்படின்ற உண்மையும் உத்தமமா இருக்கக்கூடிய வகுப்பாரதான் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல கூட தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழைப்பை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அந்த யூத அறுவடையினுடைய ஓவர்லாப்பும் சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு முடிவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த முற்றிலுமாக தேவன் அந்த சபை என்னக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லது அவருடைய திட்டத்துல அந்த சபையை அழைக்கணும்னா அந்த சபைக்கு ஒரு எண்ணிக்கையை வச்சிருந்தாரு, அந்த சபைக்கு ஒரு கண்டிஷனை வச்சிருந்தாரு,
அந்த சபை எப்படி இருக்கணும்ன்ற ஒரு பிளானிங் அவர்கிட்ட இருந்துச்சு. அதை தான் என்ன பண்ணாங்க, அநேக வசனங்களை கொண்டு அங்க இஸ்ரவேலருக்கும் அதுதான் சொன்னாரு, இங்க ஆவிக்குரியமான இஸ்ரவேலருக்கும் அதுதான் கண்டிஷன். என்னன்னா இருதயத்தின் அளவிலே உண்மையும் உத்தமமாய் காணப்பட வேண்டும், அதுதான். ஆனா அங்க நம்ம என்ன பண்றாரு, என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் அந்த இஸ்ரவேல் உண்மையானவர்களா இருக்கணும். ஆனா அங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் எல்லாமே சபையாய் அவங்க எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சோ தங்களுடைய போதனைகள், தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய ஜீவியம், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இவங்க இப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துல புத்திரங்கள் ஆகுவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சிந்திக்கிறாங்க. நீங்க எப்ப டைம் இருந்தா பாருங்க, டாப் 10 கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸ் போட்டு ஒரு யூடியூப் பாருங்க, டாப் 10 இல்லைங்களா. ஆலன் மாஸ்க் கேட்கிறீங்களா, அந்த ஆலன் மாஸ்க்கு இவங்க கிட்ட வேலைக்காரங்களா இருக்கணுமா, அந்த ஒரு அந்த ஒரு ப்ராஸ்பரிட்டியில இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் வேர்ல்டு அப்படி இருக்குங்க இல்லைங்களா. டாப் 10 அவங்க இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா, மேன்ஷன்ஸ், காருங்க, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்ப ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்கிறாங்களோ, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நாங்க இருப்போன்ற ஒரு ஒரு உணர்த்துதல் இல்லாம அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்து எப்படி யூத அறுவடையில உண்மையான இருதயம் கொண்டிருக்கிற மாற்றம் அவங்க எடுத்தாரோ, அதே போலதான் இவங்க சுவிசேஷ யுகத்துல கூட உண்மையான இருதயங்களை மட்டும்தான் எடுக்க போறாங்க. அதான் இங்க கொண்டு வர்றாங்க. பிரதர் வாசிக்கலாம். யூத யுகத்தின் முடிவின் போது பாத்திரமானவர்கள் காணப்படுகின்றவர்கள் என பார்ப்பதற்கும் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கும் என இயேசு வந்தது போன்று இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவிலும் செய்வார். பரிசுத்தவான்களை காண்பதற்கென அவர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களிடத்தில் வருவார். பெந்தெகோஸ்தே நாள் முதல் இந்த யுகத்தின் முடிவு வரையிலும் கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையின் எண்ணிக்கையை நிறைவு செய்யத்தக்கதான போதுமான எண்ணிக்கையில் பரிசுத்தவான்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என வேத வாக்கியங்கள் நமக்கு உறுதியளிக்கின்றன. உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கான வேலையை ஆரம்பிப்பதற்கென ஸ்தாபிக்கப்பட போகும் 1000 வருஷ ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் சபையானது கிறிஸ்துவனுடைய ராணியாகவும் உடன் சுதந்திரராகவும் இருக்கும்படிக்கு தேவன் திட்டமிட்டுள்ளார். தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யம் உயர்த்தப்பட்ட பின்னர் தேவனுடைய தயவானது மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு மீண்டும் திரும்பும் என்றும், அக்காலத்தில் விளங்கும் புதிய ஒழுங்கின் கீழ் ஆசீர்வதிக்கப்படுவதில் முதலாவது தேசத்தாராக மாம்சீக இஸ்ரேலர்கள் காணப்படுவார்கள் என்றும், மற்றும் தேவனுக்கு இசைவாக மாறும் இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் ஆசீர்வாதம் அனைத்து ஜனங்களுக்கும் கடந்து செல்லும் என்றும் ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-32 வசனங்கள் வேத வாக்கியங்கள் நமக்கு நிச்சயம் அளிக்கப்படுகிறது. ரொம்ப கிளியரா கொண்டு வந்தார் இல்லைங்களா. சோ அவருடைய அந்த சபை என்னக்கூடிய ஒரு வகுப்பார தேவன் தன்னுடைய குமாரனுக்கு மனவாட்டி ஆக்குறதுக்காக அவர் யூத யுகத்தினுடைய அறுவடையிலிருந்து ஆரம்பிச்சாரு. இங்க சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு வரைக்கும் அந்த ஒரு எண்ணிக்கையை அவர் தயாரிச்சுட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. இப்ப சும்மா நம்ம இருக்கக்கூடிய கால சமயத்திலேயே கொஞ்சம் யோசிங்க. இப்படியாப்பட்ட ஒரு இப்படியாப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஒரு வகுப்பால தேவன் தெரிந்து கொண்டு சபை வாய்ப்புக்குள்ள நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த எண்ணிக்கையோடு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சபையினுடைய ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் என்ன இருக்குங்க, அநேக தேவன் அழைத்தார். ஆனா ஏன் இங்கெல்லாம் முடியல அப்படின்னும் போது அந்த அழைப்பினுடைய ரொம்ப கண்டிஷன், அந்த அழைப்பினுடைய ஒரு தீவிரம், அந்த அழைப்பினுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தேவன்கிட்ட என்னன்னா ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா. சோ அதுக்குதான் இவ்வளோ வருஷ காலங்களாக அந்த தேர்வு நடந்துட்டே இருக்கு சகோதர சகோதரிகளே. அதுக்கு அந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது என்ன பார்க்கணும்னா, நாம எப்படி இருக்கணும் சரிங்களா, எவ்வளோ கேர்ஃபுல்லா நம்முடைய ரட்சிப்பை நாமோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம கவனிக்கணும் சரிங்களா. ஸோ அங்க இஸ்ரவேல் ஜனங்க எப்போ வனாந்தரத்துல பயணம் பண்ணி எவ்வளவு பேர் கானானுக்கு வந்தாங்கன்னா 2 பேர் தான் வந்தாங்க. அந்த ரேஷியோவை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் ரிஃபைன் ஆகணும்.
நம்ம வாழ்க்கை இன்னும் ரிஃபைன் ஆகணும் இல்லைங்களா? இன்னும் ரிஃபைன் ஆகணும்னா கிரைஸ்டினுடைய கேரக்டர் எனக்கு நான் அந்த கேரக்டரை வெளிப்படுத்தணும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சகோதர சகோதரிகளை கொண்டு வராரு. அங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் அந்த ஒரு செயின்ட் கிளாஸை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, பென்டகோஸ்ட் நாள்ல இருந்து அந்த செயின்ட் கிளாஸை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு, தேடி வராரு. ஸோ அந்த இந்த ஒரு காஸ்பல் ஏஜ்ல அந்த அறுவடையில நமக்கு என்ன பண்ணிருக்காங்களோ ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இதே ஒரு நபரா நம்ம என்னங்க இருளின் ஒரு காலப்பகுதியில சபை இருளின் காலப்பகுதியில் இருந்தாங்க இல்லைங்களா, அப்ப இருந்திருந்தாலும் எப்படி இருந்திருக்கு. ஆனா இப்போ அறுவடையில இவ்வளவு சமீபமா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள என்னங்க வெளிப்படையா வரும்போது இல்லைங்களா, அது என்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம யோசித்து பாருங்க. அதான் சொல்றாங்க, அந்த ஆவிக்குரியமான ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்னங்க முடிகிற வரைக்கும் இந்த காரியங்கள் நடைபெறும். அதான் கொண்டு வர்றாங்க. ஸோ அது நடைபெற்ற பிறகுதான் அங்க மாம்சீக இஸ்ரவேலருடைய என்னங்க ஒரு ஆசீர்வாதம் மறுபடியுமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதான் ரோமர் 11ஆம் அதிகாரத்தை ரொம்ப கிளியரா கொண்டு வர்றாரு. ஸோ அந்த 11ஆம் அதிகாரம் நீங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்க அப்போஸ்தலன் பவுல் எச்சரிப்பும் கொடுக்குறாரு. சரிங்களா? என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருன்னா சரிங்களா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு எத்தனையோ கால வருஷங்களாக இல்லைங்களா வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனரையே அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த என்னங்க அந்த ஒரு கிளைகளை அவர் ஒடிச்சிட்டாரு. நீங்க ஏமாத்துறதுன்னு கேட்குறேன் இல்லைங்களா? அதால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பிலீஃப், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அசுத்தம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்போஸ்தலன் பவுல். இல்லைங்களா? அந்த 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஹோப்பை குடிச்சிட்டு வராரு. ஆனா கடைசியில ஆவிக்குரியமான இஸ்ரவேலருக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அவங்க பேசிட்டே வரும்போது சொல்றாரு, மாம்சீக இஸ்ரவேலருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, தேவன் அவங்களை விட்டுடல, ஃபேவர் இன்னும் இருக்கு, ஆனா உங்களுக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவரு என்னங்க அவரு அந்த வளர்த்த அந்த செடி மரத்துல இருக்கக்கூடிய கிளையே முடிச்சிட்டாருன்னா நீங்க வந்து காட்டு மரத்தினுடைய ஒரு கிளைகள், நீங்க ஏமாற்றணும். ஸோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ அதுதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயங்களை பார்க்கும்போது யூத யுகத்துல நடக்கக்கூடிய அதே ஃபில்ட்ரேஷன் ப்ரோசஸ் தான் என்னங்க இந்த ஒரு காஸ்பல் ஏஜ்ல கூட அந்த ஃபில்ட்ரேஷன் தான். அதுல நம்ம எவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறோம், எவ்வளோ இருதயத்துல தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம், இதை தான் தேவன் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இவ்வளவு நாலேஜை நமக்கு கொடுக்குறாரு இல்லைங்களா, இவ்வளோ அறிவை நமக்கு கொடுக்குறாரு, இவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா. ரொம்ப சம்ஷியஸா இருக்கு நமக்கு சாப்பாடு. அந்த அந்த ஒரு கேட்கக்கூடிய விஷயங்களை நாம எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில மரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தால் நிரப்பப்படுகிறோம் அப்படின்றத நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அதான் சொல்றாங்க. சோதோமுக்கு லகுவாய் இருக்கும். சோதோம் ஜனங்கள் மிகவும் ஒழுக்கம் கெட்டவர்களாக இருந்தார். எனினும் சுவிசேஷத்தை கேட்ட பிற்பாடு அதனை புறக்கணிப்பவர்களை பார்க்கிலும் சோதோம் ஜனங்கள் ஆண்டவருடைய கணிப்பில் கொஞ்சமாகவே பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். இந்த கோட்பாடானது கப்பர்நாகூமுக்கும் நம்முடைய நாட்களில் வாழும் அநேக ஜனங்களுக்கும் அநேக பட்டணங்களுக்கும் கூட பொருந்தும். மாபெரும் 1000 வருஷம் யுகம், அதாவது ஞான தீர்ப்பின் நாளானது நித்திய ஜீவன் அல்லது நித்திய மரணத்துக்கான பரீட்சையில் இடம் பெறுவதற்கான வாய்ப்பை முழு உலகத்திற்கும் அளிக்கும் போது மற்றவர்களை காட்டிலும் சோதோம் ஜனங்களுக்கு மிகவும் லகுவாய் இருக்கும் என ஆண்டவர் நமக்கு உறுதி அளிக்கின்றார். இங்க வந்து சோதோம் விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். கப்பர்நாகு அவர் இருந்த கால சமயத்துல கப்பர்நாகுனுடைய ஒரு வில்லேஜ் ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்கணும். ஸோ இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, அவருடைய ராஜ்யத்தின் செய்தியை அங்க கொடுக்கும் போது அதை ரிஜெக்ட் பண்ண சில வகுப்பாருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை ரிஜெக்ட் பண்ண சில வகுப்பாருக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க சோதோமை காட்டிலும் உங்களுடைய ஒரு நிலைமை ரொம்ப என்னவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். எப்போ? நியாய தீர்ப்பின் நாளிலே. தேவன் அந்த 1000 வருஷம் அரசாட்சியில உலகத்தை நியாய தீர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அங்க சோதோம்ல இருந்து வரக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எளிதாய் தங்களுடைய மனங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஆனா உங்களுக்கோ ராஜ்யத்தின் ராஜாவே வந்து உங்களுக்கு தேவனுடைய
வார்த்தையை அறிவித்தார், அங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க, புறக்கணிச்சிட்டீங்க. அதான் சொல்றார். அவங்களுக்கு லகுவா இருக்கும், ஆனா உங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு உங்களுடைய குணங்களை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கால சமயத்துல நீங்க மாற்றிக்க நீங்க முயற்சிக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் கொண்டு வர. கண்டிப்பா பண்ணலாம். எந்த அளவுக்கு ஒருவர் கிறிஸ்துவை பற்றின அறிவிப்பு வந்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் பொறுப்பாளிகளாகவும் இருக்கின்றார். கிறிஸ்துவின் மரணமானதே ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ரட்சிக்கப்படுவதற்கான முழு வாய்ப்பை பெற்று தருகின்றது. பெரும்பான்மையானவர்கள் எந்த வாய்ப்பும் இல்லாமலேயே புற மதத்தின் இருளிலே இருந்து விட்டனர். மேலும் கிறிஸ்துவ தேசத்தில் உள்ள அநேக கப்பர்நாகூமின் ஜனங்களை போன்றே தங்களுக்கான வாய்ப்பை அலட்சியப்படுத்திவிட்டனர். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் தங்களுக்கான ஸ்லாக்கியம் பற்றின முழுமையான அறிவிற்குள்ளாக ராஜ்யத்தில் அனைவரும் கொண்டு வரப்படுவார்கள். பிற்பாடு புறக்கணிப்பவர்கள் யாவரும் அழிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சோ அங்க என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல கூட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு எவ்வளவு ஒருவருக்கு இருக்கோ அந்த அறிவின் மேல அவங்களுடைய என்னவா இருக்கணுங்க, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கணும் இல்லைங்களா, ப்ரொபோர்ஷனேட்டா இல்லைங்களா. எத்தனையோ கால சமயங்களை நம்ம இந்த பூமியில வாழும்போது நாம என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்து அறியாமல் இருந்தோம். ஆனால் அப்போ அது என்னவா இருந்துச்சுன்னா அறியாமையில இருந்தோம், இக்னோரன்ஸ்ல இருந்தோம். ஆனா எப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் அறிவு அல்லது கிறிஸ்துவனுடைய ஆழத்தையும் நிகழத்தையும் அந்த நீளத்தையும் அந்த அகலத்தையும் புரிஞ்சிட்டோமோ அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்துடுச்சு. சகோதர சகோதரிகளே, அந்த விஷயத்தை தான் அங்க கொண்டு வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஆதாம்ல இருந்து வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த காஸ்பல் ஏஜ்ல என்ன பண்ணிட்டாருங்க, அந்த சுவிசேஷத்தின ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, அந்த ஒரு ரட்சிப்பிலே ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு சகோதர சகோதரிகளே. ஆனால் எத்தனையோ பேர் வெவ்வேறு மதத்துல இருந்து கிறிஸ்தை குறிச்சு புரிஞ்சு கொள்ள கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ரொம்ப டார்க்னஸ்ல இருக்கிறாங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபுவாகிய சாத்தானானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அதே போல எத்தனையோ கிறிஸ்துவ மதத்தால் கூட நீங்க பார்க்கும்போது கப்பர்நாவை போல தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகள் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. பைபிள் வெறும் என்னங்க உண்மையான இஸ்ரவேலர்கள் ஆகணும்னு வெறும் சிலருக்கு மாத்திரம் பைபிள் கொடுக்கல இல்லைங்களா, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அவங்க கையிலேயே அவங்களுடைய ரட்சிப்பு இருந்துச்சு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாது இருந்தபடியால் இக்காலத்திலேயே அவர்களுடைய ஆசீர்வாதமும் இக்காலத்திலேயே அவர்களுடைய அவங்க செய்யக்கூடிய நற்கிரைகளுக்கு இக்காலத்திலேயே தேவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு அவங்க நம்பக்கூடியவர்களா இருந்தாங்க. அதுதான் ஏன்னா ராஜ்யத்தின் மறைப்பொருள் அவர்களுக்கு புரியாது இருந்தது. ஏனென்றால் அதுல ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கறோம்னா தேவன் விரும்பத்தக்கதான இருதயம் அவர்களுக்குள் காணப்படவில்லை. அந்த இருதயத்துக்கு தான் தேவன் வெயிட் பண்றான் இல்லைங்களா. ஸோ எப்போ அந்த ரிப்பென்டன்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தேவனை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்ப நிச்சயமா தேவன் அந்த சத்தியத்தை யாருக்காச்சும் இந்த பூமியில கொடுக்குவார். ஸோ அதால தான் கொண்டு வர அந்த விஷயத்தை கடைசியா கொண்டு வருமா சொல்றாரு சகோதர சகோதரிகளே. கப்பர்நாவை போல கிறிஸ்டியன் லேண்ட்ஸ் இல்ல கிறிஸ்டியன்டம் அப்படின்னும் போது கிறிஸ்டியன் நேஷன்ஸ் தான் எல்லாம் இல்லையா, கிறிஸ்டியன் கிங்டம் எல்லாமே இல்லைங்களா. நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா முக்கா பாகம் எல்லாமே கிறிஸ்டியன் நேஷன்ஸா தான் இருக்காங்க, பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா தேவ ராஜ்யத்தின் விஷயங்களை புரியாமல் இருக்கிறபடியால் அவங்க அந்த வாய்ப்பை கப்பர்நாவுல எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் அதிகமான அற்புதம் அடையாளத்தை எங்க செய்தார்னா கப்பர்நாவுல தான் செய்தார். அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம ஸ்டடியில இல்லைங்களா. ஸோ அதான் சொல்றாரு, நீ கப்பர்நாவுவே நீ வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாய், நீ என்ன பண்ணிடுவ பாருங்க சகோதரர். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜை கொடுத்தாரு, அவ்வளோ அற்புதங்களை பண்ணாரு. நம்ம பார்த்தோம் போன ஸ்டடியிலேயே அற்புதம் அடையாளங்களை பண்ற நோக்கமே ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு பக்குவம் அவங்ககிட்ட வரணும்னு தான் பண்ணாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அற்புதங்கள் மேல் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க, என்னங்க உணவின் மேல் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, ராஜ்யத்தை சொல்லும் போது விட்டுட்டாங்க. அதான் பார்க்கணும் இல்லைங்க. ஸோ அதுதான் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுவிசேஷத்தை சரியான ரீதியில
அங்க புரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு யோசனை இல்லாம அற்புதங்களின் மேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விசுவாசத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அற்புதம் கொஞ்சம் ஏதோ ரீதியில நடந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு தேவையில்லை. சொஸ்தமாக்குதல் நடந்துடுச்சுன்னா தேவ வார்த்தை அவங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சகோதர சகோதரிகளே. ஆனால் நமக்கு தேவன் ஒரு பெரிதான ஒரு சாட்சியத்தை கொடுத்திருக்கிறார். நாம கப்பர்நாவை போல இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுட்டு கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம நிராகரிக்கிறோம்னா அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதான் சொல்றாரு இல்லைங்களா. அதால நமக்கு எவ்வளோ, அதான் கிரைஸ்ட் சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அவ்வளோ உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, கேட்குவார் தேவன் இல்லைங்களா. ஸோ நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு தாட் நமக்குள்ள தேவன் கொடுத்துட்றாங்க. அதுலேயே நம்ம என்ன பண்றோம், நம்ம கிறிஸ்திய ஜீவியத்தை திடப்படுத்திக் கொள்றோம். ஸோ அப்படி பெற்றுக்கொண்டிருக்கிற நாம செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது கிரைஸ்ட போல இல்லைங்களா, ரோமர் 8:29 சொல்ற மாதிரி அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ நாலேஜை நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த விஷயங்கள் மேல் நம்முடைய கவனம் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. எப்படி தேவன் யூத யுகத்துல அந்த தூய்மையான உள்ளங்களை கவனித்தாரோ அதே போல தான் சுவிசேஷ யுகத்தினுடைய இந்த அறுவடையில கூட அந்த தூய்மையான இருதயத்தை இல்லைங்களா, உண்மையும் உத்தமமான இருதயத்தை மட்டும்தான் அவர் தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ காலம் ரொம்ப குறுகினா இருக்கப்படியால் நம்ம எப்படி மனம் மாறுறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம். வாசிக்கிறேன். இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் பின்பற்றுவது, அதாவது அவர்களுடைய பக்தியின் அடிகளில் நாம் நடந்து இப்படி மெசியாவோடு அவருடைய ராஜ்யத்தின் பங்கடையத்தக்கதாக நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கே நமக்கான காரியமாகும். இந்த ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பென்னும் பெயரில் அடங்கும் பரிசளித்தல் மற்றும் தண்டனையை அளித்தல் என்றும் முறையின் கீழ் சபை மெசியாவோடே கூட இஸ்ரேலரையும் மற்றும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். இந்த திரும்ப கொடுத்தல் வேளையில் இஸ்ரேலர்களும் சோதோமியரும் பங்கடைவார்கள் என வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக கூறுகின்றன. எசேக்கியேல் 16 அதிகாரம் 50-55 வரை, அப்போஸ்தலர்கள் 3 அதிகாரம் 19-21 வசனங்கள். ஓகே, அதான் நீங்க கன்க்ளூட் பண்ணும்போது என்ன விஷயம் சொல்றேன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று நம்ம வாழ்க்கையை நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோமோ அப்படியாப்பட்டவங்க அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி பக்தி இல்லைங்களா பயபக்தியோடு அவருடைய ரட்சிப்பை அவர்கள் என்ன பண்ணாங்களோ தேடினார்களோ அதே வகையில நாம கூட ராஜ்யத்தின் பிள்ளைகளை ஆகணும்னா நாம கூட என்ன பண்ணாங்களா அந்த பயபக்தியோடு அந்த தேவன் விரும்பத்தக்கதான இருதயத்தை நமக்குள்ள என்ன பண்ணுங்க, உருவாக்கி கொள்ளணும். இதுதான் முயற்சியா இருக்கணும் இல்லைங்களா. அது பரிபூர்ணம் ஆகாவிட்டாலும் தேவன் பார்க்கறது அந்த முயற்சியை தான், அந்த இன்டென்ஷன்ஸை தான் பார்க்கிறார். ஒரு பரிசோதனையை கொடுக்கிறாரு, அந்த பரிசோதனையில என் எண்ணம் எதை சிந்திக்கிறது இல்லைங்களா, உலக பிரகாரமாக சிந்திக்கிறதா அல்லது தேவ சித்தத்தின் பிரகாரமாக சிந்திக்கிறதா, இதுதான் பார்க்கிறாரு. அந்த இன்ஸ்டன்ட் ரிஃப்ளெக்ட் தான் பார்க்கிறாரு. அதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்கன்றது தேவன் அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்ஸ் என்னன்னு தான் பார்க்கிறாரு இல்லைங்களா. ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது உங்க மனசு என்னவா இருக்கு இல்லைங்களா, அதுதான் இன்டென்ஷன். அதான் ரொம்ப அருமையா அங்க கொண்டு வரும்போது சொல்றார் சகோதர சகோதரிகளே. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் நேரத்தை வீணாக்காமல் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொண்டோம், நம்முடைய சிந்தனை எப்படி பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயத்தை நம்ம எப்படி உண்டாக்கி கொள்ளணும், மனத்தாழ்மை இல்லைங்களா, பெருமை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அந்த பெருமையும் இல்லைங்களா, வைராக்கியங்களும் மூர்க்கங்களும் கசப்புகளும் இதெல்லாம் எப்ப நம்ம கிட்ட இருக்குதோ அப்போ உலக ஆவி இன்னும் எனக்குள்ள என்னங்கோ செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் என் இதயத்துல எங்கேயோ இருள் காணப்படுகிறது. ஸோ அந்த இருளை நீக்கிறதுக்கு தேவ கிருபையை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக என்ன பண்ணுங்க, அறிக்கையிட்டு கேட்டோம்னா நிச்சயமா அந்த இருளை நீக்க தேவன் என்ன இருக்கிறோம் வல்லவராக இருக்கிறார். கேட்டிருக்கணும். அதுதான் கிறிஸ்து சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை எப்படி கேட்கணுன்றது நமக்கு எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டாருன்னா
அப்பா என்று அழைத்து கேட்கக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்தார். இதுக்கு நான் க்ளோஸா வேற என்ன ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதை கூட நம்ம சிந்திக்கலாம். ஸோ கடைசியா பிரதர்ஸ் நம்ம சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களும் சோதோமியரும் அந்த கால பகுதியில என்னங்க அவங்க பனிஷ்மெண்ட்டை பெற்றுக்கொண்டாலும் ராஜ்யத்திலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுப்பார் என்ற ஒரு வசனத்தை நமக்கு கொண்டு வர தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.